வணக்கம் நண்பர்களே. வியூகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பண்டைய நாகரிகமும் இன்றைய நாகரிகமும் என்ற தலைப்பில் இப்போ நாம் பார்க்க போகிற 2வது பகுதி இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூகம் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டாபிக் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் vs மாடர்ன் சிவிலைசேஷன் வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். இது என்னோட முதல் யூடியூப் பதிவு மற்றும் வியூகம் சேனலுக்காக பண்ணுற முதல் பதிவு. பார்ட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதில் ஹோமோ சாப்பியன்ஸ், இண்டஸ்ட்ரி, ஃபுட் ஹேபிட்ஸ், மெடிசன் இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பதிவுக்காக நான் பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் எதுவும் பண்ணல. ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ அண்ட் ஒப்பீனியன். ஸோ இது என்னோடய பர்சனல் பர்செப்ஷனில் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ முதலாவது பார்த்திங்கன்னா சிவிலைசேஷனோட டெஃபினேஷனை பார்ப்போம். சிவிலைசேஷனை தமிழில் நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவிலைசேஷன் is the process by which a society or place reaches an advanced stage of social and cultural development and organization. அதாவது தமிழில் சொல்லணும், நாகரிகம் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. அதில் சமுதாயமும் இடமும் அதீத வளர்ச்சி அடைகிறது. இதில் 2 கேள்வி எழுது. ஒன்று, வளர்ச்சி அடைந்தோமா இல்லையா, வளர்ச்சி நல்லதா கெட்டதா, எதை நோக்கி போகுது அப்படின்ற 2 கேள்வி எழுது. அதை நம்ம பதிவில் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வளர்ச்சி அடைந்ததற்கு ஒரு சில எடுத்துக்காட்டு. வாழ்வாதாரத்துக்கு முக்கியமானது உணவு, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த இயந்திரங்கள் கண்டுபிடிப்பு. அதாவது நம்ம மக்கள் தொகை அதிகமாகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். உற்பத்தியை அதிகம் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான டெவலப்மெண்ட்ஸ் இப்போ நிறையவே இருக்குது. 2வது எடுத்துக்காட்டு தொழிற்சாலை உற்பத்தி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உபயோகிக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் குளிர்சாதன பெட்டி, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்குது மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு. 3வது டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெவலப்மெண்ட். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஹைஸ்பீட் ட்ரெயின்ஸ், கார், பைக், ஃப்ளைட் இதெல்லாம் வந்து நிறைய டெவலப்மெண்ட்டை அடைஞ்சிருக்கு. நம்மளால் வேகமாக பயணிக்க முடியும். மற்ற நாட்டுகளுக்கோ மற்ற இடங்களுக்கோ நம்மளால் வேகமாக பயணிக்க முடியும். 4வது எடுத்துக்காட்டு கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட். ஹைஸ்பீட் இன்டர்நெட், மொபைல் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட், 4G 5G, அப்புறம் இன்டர்நெட், இன்ஸ்டன்ட் ஆடியோ வீடியோ மெசேஜஸ், மின்னஞ்சல் இதெல்லாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகள். கம்யூனிகேஷனில் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கொரோனா லாக்டவுனில் இருக்கோம். நம்ம அனைவரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோம். ஸோ ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி வீட்லேயே நம்மளால் ஃபங்க்ஷன் ஆக முடியுது. இது ஒரு எடுத்துக்காட்டு கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டு. 5வது முக்கியமான டெவலப்மெண்ட் மெடிசன் துறை. அதாவது மருத்துவம் சார்ந்த இயந்திரங்கள் அதிகம் வளர்ச்சி அடைந்திருக்கு. இதை நம்ம வந்து இந்த கொரோனா நேரத்தில் நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், சிவிலைசேஷனோட டெஃபினேஷனை பார்த்தோம். அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. அந்த செயல்முறை மூலயமாக நம் வளர்ச்சி அடைவது தான் நாகரீகம். ஸோ 2வது கேள்வி பார்த்திங்கன்னா, இந்த வளர்ச்சி நமக்கு நல்லதா கெட்டதா, இதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பலை. எல்லா வளர்ச்சியிலையும் நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கொரோனா வைரஸ், பூமி வெப்பமயம் ஆகிறது, இதெல்லாம் வந்து ஒரு சில நெகட்டிவ்ஸ். ஸோ என்னோடய கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா, நம்ம வளர்ச்சி அடையும் போது வளங்களை நிறைய அழிக்க வேண்டியது இருக்கும். அந்த வளங்களை பாதுகாத்து வளங்களை அழிக்காமல் நம் வளர்ச்சி அடைவது நம் மனித குலத்துக்கு ரொம்பவும் நல்லது. நன்றி. இந்த வாய்ப்பை அளித்த விவேக் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஓகே, இந்த வீடியோ எப்படி ஆரம்பிப்போம். அறிவியல், சயின்ஸுங்கிறது எங்கேருந்து உருவாச்சு? மனுஷங்க தான் உருவாக்குனாங்களா? அப்படிலாம் கிடையாது. சயின்ஸுங்கிறது இந்த யூனிவர்ஸ் கிரியேட் ஆன அந்த ஒரு செகண்ட்லேருந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. சயின்ஸுமே சேர்ந்து தான் உருவாச்சு. ஓகேவா? அதாவது சயின்ஸுங்கிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த யூனிவர்ஸை பற்றி படிக்கிறது தான் சயின்ஸ். அதாவது இந்த இயற்கையை பற்றி படிக்கிறது தான் சயின்ஸ்.
டெக்னாலஜி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இயற்கையை எப்படி உபயோகமாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டெக்னாலஜி. மனிதனோட மூளையை யூஸ் பண்ணி, ஓகேவா? இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டான ஒரு விஷயம். சரி, நம்ம எதையுமே உருவாக்கலை. ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை நம்ம வந்து மாற்றுறோம், அவ்வளோதான். மாற்றுறது அப்படிங்கிறதுமே தப்பு இல்லை. எதுவுமே ஒரு கட்டத்தில் மாறி தான் ஆகும். சரிங்களா? சரி, டெக்னாலஜி உதாரணத்துக்கு சொல்கிறேன். இண்டஸ்ட்ரியல் 1.0, 2.0, 3.0, 4.0 4 வச்சுக்குவோம். 4th ஜென்ரேஷன் இப்போ நம்ம இருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? விவசாயம் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி. காடுகளை அழிஞ்சு தான் என்ன பண்ணோம்? பழங்களை பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் உணவாக. அதுக்கடுத்து நம்ம பயிரிடுதல் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை, விவசாயம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்தோம். முதல் டெக்னாலஜி, ஓகேவா? நெருப்பு கண்டுபிடிச்சோம், ஒரு டெக்னாலஜி. டெக்னிக்கலாக என்றைக்கு மனுஷன் யூஸ் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரணும், அதுதான் டெக்னாலஜி. அப்போ நெகட்டிவே கிடையாதா? நெகட்டிவ் அப்படிங்கிறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். என்றைக்கு ப்ராஃபிட்டபுளாக, கார்ப்பரேட்டிவாக ஒரு விஷயத்த அரசியலுக்காகவும் சரி, லாப நோக்கத்துக்கும் சரி ஒரு விஷயத்த பண்ணுறோமோ, டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், அன்னையிலேருந்து தான் டெக்னாலஜி நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிது. சரி, நான் அந்த இண்டஸ்ட்ரி 1.0 சொன்னேன். இப்போ 2.0 சொல்லிடுறேன். 2.0 ஒன்றும் கிடையாது. என்ஜின்ஸ், நீராவி என்ஜின்ஸ் அப்படிங்கிற ஒன்று டெவலப் ஆகி வந்ததில்ல, அதான் 2.0. அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல்ஸ் ஐட்டம்ஸ் வந்துச்சு, ஓகேவா? எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வந்துச்சு. இப்போ இருக்கிற என்ஜின் மாடல்ஸ் அது வந்து 3.0 வந்தது. அதுக்கடுத்து 4.0 வந்து இப்போ நம்ம இருக்கிற 4th ஜென்ரேஷன். எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லேயும் நம்ம கார், பைக்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த 4th ஜென்ரேஷன் ஆஃப் டெக்னாலஜியில் என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் ஆன்லைன் கிளாஸுங்கிறதே ஒரு பெரிய விஷயமான டெக்னாலஜி தான். முதல்லாம் போர்டில் வச்சு தான் நடத்திட்டு இருப்போம். இப்போ என்னாச்சு? லைவாக நடத்துகிறோம், ஓகேவா? எல்லாத்துக்கும் முடியல, பட் இருந்தாலும் அந்த விஷயம் டெவலப் ஆகிட்டு வந்துருச்சு. பாதுகாப்புத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னாச்சு? பீரங்கி அந்த மாதிரி தான் இருந்தது, வெடிகுண்டு. இப்போ என்ன? ராக்கெட் லான்ச்சர்ஸ் இருக்குது, நியூக்ளியர் பம்ப்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நியூக்ளியர் பம்ப்ஸ் வந்து கெட்டது தான், ஓகே? அது வந்து கெட்டதுங்கிறது மனிதனோட பேராசையில் வந்தது. இன்னொரு நாடை அடையணும், இன்னொரு நாடை வந்து கைப்பற்றணும் ஒரு பேராசையினால், அரசியல் தலைவர்களால் மட்டும்தான் இது நடக்கும். சரியா? அரசியலோட தலையீடு என்றைக்கு அறிவியலுக்குள்ளே வருதோ அன்றைக்கி அறிவியல் கெட்டு போயிடும், டெக்னாலஜி கெட்டு போயிடும். சரிங்களா? ஃபஸ்ட் திங்க். 4th ஜென்ரேஷனில் இப்போ வந்து ஒரு முக்கியமான டெக்னாலஜி வந்து நம்ம பாதுகாப்பு துறையில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சிசிடிவி கேமரா கூட நம்ம சொல்லலாம். முதல்லலாம் ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கிறது சில நாட்கள் ஆகும். பட் இப்போ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். பட் வேணும்னே டிலே பண்ணுறாங்க அரசியல் தலையீடுனால. டெக்னாலஜி அப்போ வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் தானா அப்படின்னு கேட்டிங்க, என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தான். சரிங்களா? அதனால் கெட்டது நடக்காது, கெட்டதை நடத்துகிறாங்கன்னு தான் நான் என்ன கேட்டால் சொல்லுவேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா ஹிட்லர், ஓகேவா? அவங்க அந்த வேர்ல்டு வார் நடக்கும்போது அந்த ஒரு மருந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் அந்த இருமுகன் படத்தில் அது உண்மை தான். அந்த மருந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனர்ஜெட்டிக்காக அந்த சோல்ஜர்ஸ் வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக வச்சாங்க. டோஸ் அதிகப்படுத்தி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பேராசையில் சீக்கிரம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பேராசையில் இது பண்ணாங்க. அப்போ என்னாச்சு? அவங்களுக்குள்ளே அடித்து செத்து போயிட்டாங்க. ஸோ பேராசை தான் என்ன பண்ணுது? டெக்னாலஜியை நெகட்டிவாக மாற்றுது. 3 விஷயம் தான் டெக்னாலஜியை நெகட்டிவாக மாற்றுது. மனுஷனோட பேராசை, அரசியல் தலையீடு, ஓகேவா? அப்புறம் கார்ப்பரேட்டிவாக திங்க் பண்ணுறது. அதான் பெனிஃபிட்டபிள், எல்லாத்துலேயும் ஓவராக லாபம் பார்க்குற ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் மட்டும்தான் டெக்னாலஜி கெட்ட விஷயங்களை சித்தரிக்க வைக்கிது. எப்படி என்ஜினியரிங்கிறது என்ன பண்ணோம்? ஒரு காலகட்டத்தில் படிக்கிறதுங்கிறது இன்ஜினியரிங், ஒரு நாலேஜை டெவலப் பண்ணுறது தான் இன்ஜினியரிங். அதை வேலைக்கு என்றைக்கு நம்ம உள்ளே கொண்டு இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்குன்னு சொல்லி அனுப்பிவிட்டு வேலை கிடைக்காதனால என்னாச்சு? இன்ஜினியரிங் மேலே ஒரு வெறுப்பு வந்துச்சு. அதுபோல் தான் இப்போ டெக்னாலஜி மேலே சில அரசியல் தலையீடுகளும் சரி, லாப நோக்கோட பார்க்குறதுனால சரி, டெக்னாலஜி ஒரு கெட்டதுங்கிற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்டிவ் திங்கினால் வந்துருச்சு. ஸோ மனுஷனோட பேராசை மட்டும்தான் இங்கே டெக்னாலஜி கெட்ட விஷயமாக காட்டுதே தவிர டெக்னாலஜி கெட்ட விஷயம் கிடையாது. ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இந்த தலைப்பினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்தபடியாக இந்த சேனலில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் சைக்காலஜி அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ். இந்த மன அழுத்தம் சம்பந்தமான விஷயங்கள் மனிதர்கள்கிட்ட மட்டும்தான் அதிகமாக காணப்படுது. மிருகங்கள்கிட்ட இருக்கலாம், ஆனால் அதை நாம் உன்னிப்பாக கவனிச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். சரி, இந்த மன அழுத்தம் இல்லை ஒரு சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மனிதர்களுக்கு வருவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஜெனட்டிக்ஸ் மட்டும்தான் காரணமா, இல்லை இதை தவிர்த்து இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம் இல்லையா? ஒரு பெற்றோர்களுடைய குழந்தை வளர்ப்பு, இல்லை அந்த குழந்தை வளர்ந்து வர சுற்றுப்புற சூழல்,
சொசைட்டி, ஸ்கூல், இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத என்கிட்ட தெரியப்படுத்துங்க. அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் வியூகம் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.